கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்த விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 21ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதனுடைய விளக்க செய்தியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை படைத்து விட்டார். 1ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தும் விசேஷம் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார் என்று சொல்லியும் வாசிக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டித்த பிறகு, 2 காரியங்களை சிருஷ்டித்த பிறகு சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னென்ன காரியங்களை புதிதாக்குகிறார், இந்த உலக வாழ்க்கை நான் வாழும் பொழுதே என்னென்ன காரியங்களை ஆண்டவர் புதிதாக்க நம்மை ஒப்பு கொடுத்தால் வருங்காலத்திலே புதிய வானம் புதிய பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும் என்பதை குறித்த அடிப்படை செய்தியை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் புதிதாக்க விரும்புவது இந்த உலக வாழ்க்கையிலேயே உன்னத வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்படத்தக்கதாக முதலாவதாக நம்முடைய உள்ளத்தை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாக்கும் ஆண்டவர், புதிதாக்கும் முதல் முக்கியமான காரியம் உள்ளத்தை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த இருதயத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இது கடினப்படுகிறது, கடினப்படுத்துகிறோம். பிறகு கர்த்தரை கடினப்படுத்தாமல் இருக்கத்தக்கதாக சில காரியங்களை நாம் அவசரமாக செய்ய வேண்டும். 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவன் ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொல்கிறான். நமக்கு ஈசோப்பு எங்கே இருக்கிறது என்று தெரியாது, அதனால் நமக்கு சுத்தமும் கிடைக்காது. அப்படின்னா அந்த காலத்தில் ஈசோப்பு என்ற செடி தண்டு, அந்த தண்டை கரைத்தல், அதன் தண்டோடு செடியோடு அவர்கள் ஆடைகளை துவைப்பார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலின் வரலாறு சொல்லுகிறது. நமக்கு வேண்டிய ஈசோப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது பெர்மனன்ட். இது நம்முடைய வாழ்க்கையை நிரந்தரமாக சுத்திகரிக்கும் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சகலத்தையும் புதிதாக்கக்கூடிய தெய்வம் சகல பாவங்களினின்றும் நம்மை சுத்திகரித்து நம்மை வெண்மையாக்க பரிசுத்தப்படுத்த ஆண்டவருடைய இரத்தம் போதும் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 1:7 மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முன்னால் ஆரம்பத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நினைத்தார்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தம், மாட்டின் இரத்தம், காளையின் இரத்தம் எல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே ஜெயம் என்று வீட்டில் எழுதி போட்டிருக்கிறோமே, அந்த இரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பரிசுத்த இரத்தம், அவருடைய சொந்த இரத்தம். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும், மனசாட்சியின் உறுத்தல்களை நீக்கும், நம்மை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து வெண்மையாக்கும். நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் வெண்பஞ்சை போல் அது மாற்றும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் இரத்தம் செத்த மனசாட்சியின் கிரியைகளற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக உள்ளத்தை புதிதாக்குகிறார் ஆண்டவர். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த இருதயம் வேண்டாம், இன்னொரு இருதயம். எப்படி வானம் நீங்கி இன்னொரு புதிய வானம் சிருஷ்டிக்கப்பட்டதே, பூமியை நீக்கி வேறொரு பூமியாண்டு சிருஷ்டித்தாரே, அதுபோல் இந்த இருதயம் வேண்டாம், இன்னொரு இருதயம் வேண்டும். அசுத்த இருதயம் வேண்டாம், சுத்த இருதயம் வேண்டும் என்று ஜெபிப்போமா? சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்வது போல, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், என் இருதயத்தை ரிப்பேர் பண்ணி தர மாட்டவர் என்று சொல்லவில்லை. சுத்த இருதயம், பியோர் ஹார்ட், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இருக்கும் இருதயம் இதோடு போதும். இதை நீக்கிவிட்டு ஒரு டிரான்ஸ்பிளான்ட், இன்னொரு இருதயம், சுத்த இருதயம், பரிசுத்தாவியானவர்கள் நிரப்பப்படக்கூடிய இருதயம் நமக்கு தேவை. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிந்தது போல நாமும் அறிய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த இருதயத்தை நீர் அகற்றிவிட்டு நீர் விரும்பும் ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். மேலாக ஆண்டவரே, உம்மை ஏராளமாக நேசிக்க, அதிகமாக நேசிக்க, உம்முடைய சித்தப்படி நேசிக்க, உம்முடைய விருப்பத்தின்படி நேசிக்க, உமக்கு பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும்படி நேசிக்க ஒரு இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது நல்லது. நல்லதானே? நல்லது. முதலாவதாக ஆண்டவர் புதிதாக்க விரும்புவது உள்ளத்தை. இரண்டாவதாக ஆண்டவர் புதிதாக்க விரும்புவது உடன்படிக்கையை. ஒரு காலத்தில் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினோம். நியாயப்பிரமாண உடன்படிக்கை போல அதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் கடந்து விட்டது. அந்த உடன்படிக்கையில் கர்த்தர் நிலைத்திருந்தார், நம்மாலோ நிலை நிற்க முடியவில்லை. ஏனென்றால் கற்பனைகள் நமக்கு பயங்கரமாக இருந்தது. கர்த்தருடைய இரத்தம் நமக்கு இலவசமானது, சுலபமானது. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறோம். அந்த கழுவுதலை, அந்த பரிசுத்தமாகுதலை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது நமக்கு தேவை புதிய உடன்படிக்கை. முன்பு கற்பனைகளினால் உண்டான உடன்படிக்கை, இப்பொழுது கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டாகும் உடன்படிக்கை. எங்கே? மத்தேயு 26ஆம் அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் நீங்கள் ஏற்கனவே பல நாட்கள் வாசித்த வசனங்கள். மத்தேயு 26 முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். 28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற அப்படின்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பொழுதும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அர்த்தமாகும். விளக்கம் சில நொடிகளில். அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. உடன்படிக்கையின் இரத்தம், புதிய உடன்படிக்கை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிந்தப்படுகிற, அன்றைக்கு சிந்தப்பட்டதே, அதோடு முடியலை. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் நாம் காண்கையில் என்ன வாசிக்கிறோம்? உலக தோற்றம் முதற்கொண்டே
அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அன்று சிந்திய ரத்தம் இன்றும் சிந்திக் கொண்டிருக்கிறது என்பது பொருளாகும். ஒவ்வொருடைய இருதயத்தையும் கழுவி சுத்திகரிக்க, புது உடன்படிக்கையில் நம்மை உறுதிப்படுத்த ஆண்டவருடைய ரத்தம் இன்னும் சிந்தப்படுகிறது என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய துரோகங்கள், நம்முடைய ரோகங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிடக்கூடிய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியே சிந்தாமல், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே சிந்தி, நம்முடைய சரீரத்துக்கு வெளியே சிந்தாமல் நம்முடைய சரீரத்துக்குள்ளே சிந்தி, நம்முடைய ஆத்மாவுக்கு வெளியே சிந்தாமல் நம்ம ஆத்மாவுக்குள்ளே சிந்தி, நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆக முதலாவதாக உள்ளத்தை புதிதாக்குகிறார், இரண்டாவதாக உடன்படிக்கையை புதிதாக்குகிறார். பழைய உடன்படிக்கை அல்ல, அது பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, அது நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை. அது மட்டுமல்ல, புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மூன்றாவதாக உறவுகளை புதிதாக்குகிறார். முதலாவதாக உள்ளத்தை புதிதாக்குகிறார், இரண்டாவதாக உடன்படிக்கை புதிதாக்குகிறார், மூன்றாவதாக உறவுகளை புதிதாக்குகிறார். ஒரு காலத்தில் பவுல் சொன்னான், இனி நான் உங்களை மாம்சத்தின்படி அறியேன் என்று சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். மாம்சத்தினால் உண்டாகக்கூடிய தொடர்புகள், மனித உறவுகள், குடும்பத்திலே, அக்கம் பக்கத்திலே, அயலார் மத்தியிலே, நண்பர்கள் வட்டாரத்திலே, அதெல்லாம் சீக்கிரமாக மங்கி போகும், அப்படியே நிறுத்தப்படும், அழிந்தே போகும். ஆனால் உறவுகள் ஆண்டவர் மூலமாக உண்டாகும் பொழுது அதெல்லாம் நித்திய வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி வேதத்தின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே படகோட்டிகளாக இருந்த சீஷர்கள், படிப்பறியாதவர்கள், பேதமை மிகுந்தவர்கள், படகோட்டி மீன்பிடித்த பாமரர்கள், அவர்களுக்கு ஒரு புதிய உறவு கிடைத்தது. என்னது? என் சகோதரர், என் பிள்ளைகள், என் சீஷர்கள் என்று ஆண்டவர் அழைக்கக்கூடிய அளவிலே புது உறவுகள் உண்டாக்கப்பட்டன, சிருஷ்டிக்கப்பட்டன, ஆண்டவரால் புதிதாக்கப்பட்டன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சாதாரண கூடார வேலை செய்து கொண்டிருந்த சவுல், புதிய ஏற்பட்ட பவுல், கூடாரம் உடையக்கூடியவன், சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தவன். ஆண்டவர் அவனை ஒரு மிஷனரியாக மாற்றினார். 3 மிஷனரி பயணங்கள் செய்யக்கூடிய அளவிலே ஒரு போதகராக, ஒரு பிரசங்கியராக, ஒரு அருட்பணியாளனாக ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படியாக ஆண்டவர் உறவுகளை மாற்றுவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்தெந்த உறவுகளை சவுல் நாடி சென்றானோ அந்தந்த உறவுகளெல்லாம் முற்றுப்புள்ளி பெறுகின்றன. ஆனால் கர்த்தரால் வரக்கூடிய உறவுகள் நிலைத்திருக்கின்றன என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 9 பாருங்கள். அப்போஸ்தலர் 9:23. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். யூதர்கள் சொந்த இனம், சொந்த ஜனம், அவர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை நம்பவில்லை, கொலை செய்ய எத்தனித்தார்கள். அடுத்தாற் போல சீஷரிடத்திலே தானே போவான். 26. அப்போஸ்தலர் 9:26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பயந்திருந்தார்கள். உறவுகள் எப்படி இருந்தன? ஆரம்ப கட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில். பின்னர் ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். 3 மிஷனரி பயணங்களை அவர்கள் செய்த பொழுது மெச்சி கொண்டார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். உறவுகள் மாறின, புதிதாக்கப்பட்டன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாரும் சேர்த்துக்கொள்ள முடியாமல் தனித்து நின்ற பவுல் அவனை பர்னபா சேர்த்து கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோமே. 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு உறவுகள் புதிதாயின என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதை 27. அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். சேர்த்து கொண்டார்கள். உறவுகள் புதிதாயின என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இன்னொரு கூட்டம் இருந்ததே. முதலாவதாக யூதர்கள், பிறகு சீஷர்கள், பிறகு கிரேக்கர்கள், புறஜாதிகள். அவங்க என்ன செய்தாங்க? 29. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களும் அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி பலவிதமான போராட்டங்கள், விசுவாசத்தின் போராட்டங்கள்,
ஊழியத்திலே போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவனை அங்கீகரித்ததினாலே, கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டதினாலே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பிற்றைய நாட்களிலே நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன் கிடைத்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ 4 வார்த்தைகளை சொன்னனே, நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன். இந்த 4 வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது நினைவிலே வருகிறதா? வர வேண்டுமே. 133ஆம் சங்கீதம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக உறவுகள் புதிதாக்கப்படுகின்றன ஆண்டவருடைய கிருபையினாலே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக உள்ளத்தை புதிதாக்கும் தெய்வம், இரண்டாவதாக உடன்படிக்கை புதிதாக்கும் தெய்வம், மூன்றாவதாக உறவுகளை புதிதாக்கக்கூடிய தெய்வம், நான்காவதாக ஊழியத்தை புதிதாக்கும் தெய்வம். ஊழியம், ஒரு காலத்தில் அவர்கள் வியாபாரிகள், ஒரு காலத்தில் அவர்கள் வேலையாட்கள், ஒரு காலத்தில் அவர்கள் சுங்க வரி கணக்கு எழுதி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சுவிசேஷம் எழுத ஆண்டவர் அழைத்து விட்டாரே, ஊழியத்தை ஆண்டவர் புதிதாக்குகிறார். மத்தேயு ஆயத்துறையிலே அமர்ந்து சுங்க வரி கணக்கு எழுதி கொண்டிருந்தான். ஆனால் அவனை மத்தேயு எழுதின சுவிசேஷம் எழுதுவதற்கு ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல கூடாரம் உடையக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் பிற்றைய நாட்களிலே அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, தாவீது ஒரு காலத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் இன்னொரு காலத்திலே அரசாங்கத்தின் தலைவனாக, அதிகாரியாக, அரசனாக, பேரரசனாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மோசே ஒரு காலத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், அவனை ஆண்டவர் தம்மை பற்றும் ஊழியத்திற்கு அழைத்து இஸ்ரவேலிலே ஒரு சிறந்த மேய்ப்பனாக, அவர்களுக்கு வழிகாட்டியாக ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தவன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தம்மை பற்றும் ஊழியத்திற்கு அழைத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. இயேசு முதலாவதாக பரலோகம், இரண்டாவதாக பூலோகம், பெத்லகேம், அதற்கு பிறகு மீண்டும் பரலோகம், பலவிதமான ஊழியங்களை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தச்சனுடைய குமாரனாக இந்த உலகத்தில் வந்தவர் பிறகு உன்னதத்துக்கு ஏறும் பொழுது தேவனுடைய குமாரனாக இன்னும் அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க காண்கிறோமே. ஊழியத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு காலத்தில் சாதாரணமான ஒரு ஆசிரியனாக பள்ளிக்கூடத்தில் நான் பணியாற்றினேன். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே போதகராக மாறி பிரசங்கியாராக திகழ்ந்து ஆண்டவர் அவர் சித்தமான எல்லா இடங்களிலும் பயன்படுத்துகிறாரே. ஊழியங்களை ஆண்டவர் மாற்றக்கூடிய தெய்வம் என்று சொல்லியும் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்மையும் ஆண்டவர் மாற்றுவார். இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் இன்னொரு இடத்திற்கு கொண்டு போவார். வித்தியாசமான ஊழியங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கலாம், வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கலாம், படித்து கொண்டிருக்கலாம், இருப்பினும் அதோடு இன்னும் பல ஊழியங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஏன்? நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியா ஐயா? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா? நிச்சயமாக. பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, புண்ணியம்னா சுவிசேஷம், சத்தியம், இவை போன்றவற்றை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்கள் அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒரு காலத்தில் எப்படியோ, ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஊழியத்திற்காக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை அழைத்ததினாலே உண்மை உள்ளவன் என்று அழைத்து இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பவுல் அறிவிப்பதாக பெற்றைய நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் உள்ளத்தை புதிதாக்குகிறார், இரண்டாவதாக உடன்படிக்கை புதிதாக்குகிறார், மூன்றாவதாக உறவுகளை புதிதாக்குகிறார், நான்காவதாக ஊழியத்தை புதிதாக்குகிறார், ஐந்தாவதாக உக்ரானத்துவத்தை புதிதாக்குகிறார். உக்ரானத்துவம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உரிமையாளர், நாம் உக்ரானக்காரர்.
இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தமல்ல. சொந்தக்காரர் தெய்வம். நோபடி இஸ் a owner, everybody is a steward. அதுதான் வேதம் போதிக்கக்கூடிய போதனையாகும். இந்த உலகத்திலே உரிமையாளர்கள் எவரும் இல்லை. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. வெறுமனே நாம் ஆண்டவர் நமக்கு தந்த நன்மைகளை பராமரிக்கக்கூடிய, விசாரணை பண்ணக்கூடிய உக்கிரானக்காரர்கள். என்னெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார்? முக்கியமான சில காரியங்கள்: நேரம், பொருள், வரம். இந்த மூன்றை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. டைம், ட்ரெஷர் அண்ட் டேலண்ட். இந்த மூன்றுக்கும் உக்கிரானக்காரர்களாக, உண்மை உத்தமமான உக்கிரானக்காரர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆரம்ப நாட்களிலே விசுவாசிகளாக ஜீவித்தோம். போக போக சீஷர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமே. பரவச நிலைகளை நடக்கூடிய பக்த கொடிகளை ஆண்டவர் தேடவில்லை. சிலுவை சுமக்கக்கூடிய சீஷர்களை ஆண்டவர் தேடுகிறார். விசுவாசிகள் இன்றைக்கு திருச்சபையிலே ஏராளம், சீஷர்கள் மிக குறைவு. மனம் திரும்பியவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் மிக குறைவு. There are so many believers, very few converts. சபையிலே, சமூகத்திலே ஏராளமான விசுவாசிகள், ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவித்து சிலுவை சுமக்கக்கூடிய சீஷர்கள் வெகு சிலர். அப்பேற்பட்ட உக்கிரானக்காரர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, இந்த விசுவாசிக்கும் சீஷன் என்பவனுக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசி என்ற வார்த்தைக்கு வா என்ற வார்த்தை பிடிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், வா. சீஷனுக்கு என்ன பிடிக்கும்? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்பது பிடிக்கும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். விசுவாசிக்கு வா, சீஷனுக்கு போ. விசுவாசிக்கு தா என்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என்ன ஆண்டவரிடத்தில் கிடைக்கும்? என்ன தருவார்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? சீஷனுக்கு அப்படி அல்ல. என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் ஆண்டவருக்கு, அது அவனுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை. விசுவாசிக்கு தாருமையா போதகரே. ஆனால் சீஷனுக்கு அப்படியெல்லாம் ஆண்டவரே, வாருமையா போதகரே, என்னை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் ஆண்டவரே, உம்முடைய காரியமாக புறப்பட்டு போவேன் கர்த்தாவே. எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவை அங்கே இதோ போகிறேன், இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடிய அளவிலே சீஷனுக்கு போ என்ற வார்த்தை நிச்சயமாக பிடிக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கு செழுமை ரொம்ப பிடிக்கும். செழிப்பாக வாழ வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும். சீஷனுக்கு அப்படி அல்ல. சீஷனுக்கு அப்படி அல்ல. செழுமை அல்ல, சிலுவை சீஷனுக்கு பிடிக்கும். சிலுவை சுமக்கும் சீஷத்துவம் அவனுக்கு இஷ்டம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை இழுத்து கொண்டல்ல, சிலுவை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் சுமந்து கொண்டு எத்தனை நாள் அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே மத்தேயு 16:24. அப்பேற்பட்ட சிலுவை சுமக்கும் சீஷத்துவம் சீஷனுக்கு பிடிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் வித்தியாசங்கள். குறிப்பாக காணிக்க விஷயத்திலே விசுவாசிக்கும் சீஷனுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. விசுவாசி என்ன செய்வான்? தன்னுடைய பணத்திலே, தன்னுடைய வருமானத்திலே, தன்னுடைய சம்பாத்தியத்திலே 10% ஆண்டவருக்கு கொடுப்பான். யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஐயா, அது பழைய ஏற்பாடு ஐயா, அது நியாயப்பிரமாணம் ஐயா, நமக்கு அது தேவையில்லையா, 10% நமக்கு போதிக்கப்படவில்லை ஐயா. அப்படியா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியம் இல்லையா? 10 கற்பனைகள் நியாயப்பிரமாணம் தானே. உபாகமத்தில், யாத்ராகமத்தில் அது வருகிறது. அது நமக்கு உண்டா இல்லையா? உண்டல்லவா? நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கிவிடக்கூடாது. 2 கண்கள் போல பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் 2 கண்கள் போல 10 கற்பனைகள் இல்லாத வசனங்கள் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே உண்டா இல்லையா? 10 கற்பனைகளின் விளக்கங்களை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஒதுக்க முடியாது, ஓரங்கட்ட முடியாது. அந்த கற்பனைகள் எல்லாம் வித்தியாசமாக வேதத்தில் காணப்படுகின்றன. பாக்கிய வசனங்கள் மத்தேயு 5 அதில் காணலாம். பவுலின் போதனைகள் அதில் காணலாம். இயேசுவின் உபதேசங்கள், உவமைகள் அதில் காணலாம். ஒதுக்கி வைக்க முடியாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு
ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஏதாவது வித்தியாசம் இல்லை ஐயா? ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? நியாயப்பிரமாணம் பாவத்தை காட்டும், கிருபை ஆண்டவருடைய வசனம் புதிய ஏற்பாடு பாவத்தை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படுகின்றன. நியாயப்பிரமாணம் இது பாவம், இது குற்றம், இது சாபம் என்று காட்டிக்கொண்டே இருக்கும், கழுவி விடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் இரத்தம் மட்டுமே நம்மை கழுவிவிடும், பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். வித்தியாசம் அதுதான். 10% போதுமா? சரி, அது பழைய ஏற்பாடு, அது நியாயப்பிரமாணம், அது யூதர்களுக்கு வைத்தே விடுவோமே. புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டின் காணிக்கை என்ன? புதிய ஏற்பாட்டின் காணிக்கை 10% அல்ல, அது 100%. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, எவ்வளவு வெறுக்கணும்? 10%. 100க்கு 100 தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீர் என் கைவசம் ஒப்புவித்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் என்னுடையவை அல்ல, எல்லாமே உம்முடையவை ஆண்டவரே. உமக்கு எல்லாவற்றையும் நான் படைக்கிறேன் ஆண்டவரே. நீர் அனுமதிப்பதை மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பேன் ஆண்டவரே. அது தவிர எல்லாமே உமக்கு சொந்தம், நானே எனக்கு சொந்தம் அல்லவே. எனவே என்னுடைய ஆவி, பொருள், உடல் எல்லாவற்றையும் உமக்கே சமர்ப்பித்து வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய சீஷத்துவ வாழ்க்கை ஆண்டவர் புதிதாக்கக்கூடிய இன்னொரு வாழ்க்கையும் ஆகும். மீண்டும் சொல்கிறேனே, இந்த லிஸ்ட்டை எதுக்கையா? ஏனென்றால் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், ஏதாவது ஒரு பாயிண்டை விட்டுறக்கூடாது. முதலாவதாக உள்ளத்தை, இரண்டாவதாக உடன்படிக்கையை, மூன்றாவதாக உறவுகளை, நான்காவதாக ஊழியத்தை, ஐந்தாவதாக உக்கிரானத்துவத்தை, ஆறாவதாக உபதேசத்தை. உபதேசத்தை ஆண்டவர் புதிதாக்குகிறார். முதலாவதாக நியாயப்பிரமாணம் இருந்தது, பிறகு அது அழியாமல் அப்படியே சுவிசேஷம் தலை தோங்கியது. சுவிசேஷத்தின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி, அவரை சுற்றி வரக்கூடிய செய்தி. அவர் இந்த உலகத்திலே பிறந்தது, வளர்ந்தது, மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுந்தது, பரமண்டலத்துக்கு ஏறி பரலோகத்தில் வீற்றிருத்தது, பிறகு பரிசுத்தாவியானவரை அனுப்பியது, பின்னர் அவருடைய வருகை, முதல் வருகை கிறிஸ்துமஸ், இரண்டாவது வருகை, இரண்டாம் வருகை, மூன்றாம் வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? முதல் வருகை கிறிஸ்துமஸ், இரண்டாவது வருகை ரகசிய வருகை, மூன்றாவது வருகை பகிரங்க வருகை. அப்போ பகிரங்க வருகை மூன்றாம் வருகையாக மாறவில்லையா? இரண்டாம் வருகை, அதை விளக்கக்கூடிய சாலச்சிறந்த புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அதைத்தான் இந்நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாக கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை கூட்டாதிருங்கள், வேதத்திலிருந்து குறைக்காதிருங்கள். உபதேசத்தை ஆண்டவர் புதிதாக்குகிறார். ஒரு காலத்திலே செழுமை, இப்பொழுது சிலுவை என்று சொல்லி இன்னும் பல காரியங்கள் நமக்கு புதிதாக போதிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக, வேதத்திலிருந்து புதிதாக போதிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கண்ட கண்ட உபதேசங்களை நீங்கள் கேட்கும் பொழுது அவையெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில் இருக்கின்றனவா என்பதை நீங்கள் சோதித்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அவ்வளவு அறிவு எங்களுக்கு கிடையாதுயா அப்படின்னா, உங்களுக்கு நன்றாக தெரிந்த நல்ல பழுத்த விசுவாசிகள், பழுத்த போதகர்கள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், இவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்டு தேவையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏழாவதாக, கடைசியாக, ஏற்கனவே நான் படித்தது, அறிந்தது, ஆண்டவர் புதிதாக்குவது என்ன? புதிய வானம், புதிய பூமி. இந்த பூமி வெந்துருகும், வானம் பாயை போல சுருட்டப்படும். பூமியே இருக்காது, வானமே இருக்காது. புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஆயத்தத்தில் நாம் பங்கு பெறுவோமா? புது சிருஷ்டியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலேயே பழையவைகள் ஒளிந்து புதியவைகள் பூத்து குலுங்குகின்றனவா? அப்படின்னா புதிய வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம் என்று அர்த்தம். அப்படியானால் புதிய வானம், புதிய பூமியிலே பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏதோ சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீரே. நீர் புதிதாக்கும் காரியங்களை குறித்து வசனங்களின் அடிப்படையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள
ஆண்டவர் கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய புதிதாக்குதலுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.